முத்தழகு. முத்தழகில் இன்றைக்கி முத்தழகு கிட்ட பூமி ரொம்ப அழுது பேசிக்கிட்டே இருக்கிறான். இது மாதிரி முத்தழகு எழுந்துரு, முத்தழகு நீ இல்லாட்டி எனக்கு வாழ்க்கையே இல்லை, முத்தழகு உனக்காக நம்மளுக்காக இல்லைனாலும் நம்ம சரவணன் இருக்கான் முத்தழகு, அவனை பிரிஞ்சுட்டு அவனால் இருக்க முடியுமா, என்னாலையும் இருக்க முடியாது, நீ எழுந்துருன்ட்டு அவன் அழுதுகிட்டே இருக்கிறான். அது மாதிரி அவன் அழுதுகிட்டே இருக்கும்போது அவன் கை அசையுது, கண் அப்படியே திறக்கிறது பார்க்குது. அதை நர்ஸு பார்த்துட்டு, ஐயோ இது ரொம்ப நல்ல சகுனம், நீங்கள் பேச்சு கொடுத்துக்கிட்டே இருங்க, நான் அதை வரேன் அப்படின்ட்டு அவங்க டாக்டர்கிட்ட போய் டாக்டரை கூட்டிகிட்டு வரதுக்காக போகும்போது இவங்க வாயில் இருக்க மாஸ்கை கட்டிட்டு நான் நீங்கள் அப்படின்னு ஏதோ சொல்ல வர, அவளால் எதுவும் பேச முடியல, மயக்கமாயிடுறா. அப்போ டாக்டர் வந்து சொல்கிறாங்க, இனிமேல் பட்டு பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை, நாளைக்கே நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போயிடலாம், முத்தழகுக்கு நினைவு வந்துடுச்சுன்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அர்த்தம் அப்படின்ட்டு டாக்டர் சொல்கிறாரு. உடனே நீங்கள் மருந்து வாங்கிட்டு வாங்கன்ட்டு நிறைய மெடிசன் ஸ்லிப்பு கொடுத்து அனுப்புகிறாரு. மருந்து வாங்குறதுக்காக அவன் போகிறான். அந்த சமயத்தில் இவன் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறான், பேச்சியம்மாளுக்கு ஃபோன் பண்ணுறான், முத்தழகுக்கு நினைவு வந்துடுச்சுமா அப்படின்ட்டு. அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அப்படியே அவன் மருதுக்கும் ஃபோன் பண்ணிடுறான், மச்சானுக்கு. இப்போது இவங்க கிளம்புறாங்க, பேச்சியம்மாளும் சொர்ணமும் கிளம்பும் போது அவரை கூப்பிட்றாங்க, அவங்க வீட்டுக்காரர் கூப்பிட்றாரு. நானா வரமாட்டேன்னு நான் சொன்னேன், என் மகனை சுத்தமாக பிரிச்சுக்குவ போல இருக்குதுன்ட்டு அவர் வந்து காரில் ஏறுறாரு. அப்போ அஞ்சலி, நானும் வரேன், செத்து பழைச்சவங்கள போய் பார்க்குறதுன்றது ஒரு பெரிய இது, எனக்கு ஒன்றும் அவங்க மேலே எந்த விதமான கோபமோ இதுவும் கிடையாது, நானும் வருவேன் அப்படின்றா. ரெஜினா, நீ ஏண்டி போகிற அப்படின்றா. அம்மா நீங்கள் சும்மா இருங்கம்மா, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு அவள் குழந்தைய அவள் வாங்கிக்கிறா. இவங்க 4 பேரும் காரில் வராங்க. வந்து பார்க்கறதுக்குள்ளே இங்கே இவங்க 3 பேரும் நின்றுட்டுருக்காங்க, மருதும் திலகாவும் அவங்க அப்பாவும் நின்றுட்டுருக்காங்க. அப்போ திலகா இவங்ககிட்ட ரொம்ப கடுமையாக பேசுகிறா, உங்களால் தான் என் முத்தழகுக்கு இது மாதிரி கஷ்டம் வந்துச்சு, நீங்கள் எதுக்காக வந்தீங்க அவளை பார்க்குறதுக்குன்ட்டு, அதை நீங்கள் சொல்லக்கூடாது, என் முத்தழகை நான் பார்க்கறதுக்காக நான் வருவேன் அப்படின்ட்டு இவ சொல்கிறா, பேச்சியம்மாள் சொல்கிறா. அப்போ சொர்ணமும், இதெல்லாம் நீ என்னத்துக்கு திலகா பேசிகிட்ருக்குற அப்படின்னு போது அஞ்சலியை பார்த்துட்டு அவங்க கத்துறாங்க, இவ என்னத்துக்கு வந்துட்டுருக்கா அப்படின்ட்டு. பற்றியா அவளுக்கு எவ்வளோ மனிதாபிமானம் இருக்குது பார், செத்து பழைச்சவளை பார்க்குறதுக்காக அவள் ஒரு இதுவோடு கருணையோடு வந்துட்டுருக்கா, எந்த கருணை தேவையில்லை, நான் என் முத்தழகோட கூட்டிக்கிட்டு நான் என் வீட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னு திலகா சொல்லிகிட்ருக்கிறா. அதை அவன் முத்தழகு சொல்லட்டும் அப்படின்னு பேச்சியம்மாள் சொல்லிகிட்டு இருக்கும்போது நர்ஸு வராங்க. நர்ஸு வந்து இது மாதிரி அம்மான்னு சொல்கிறாங்க. யார் அம்மா, அம்மாவை பார்க்கணுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு போது இங்கே பேச்சியம்மாள் முன்னாடி வராங்க, அவங்க சித்தியும் முன்னாடி வராங்க. நான் யாருங்க 2 பேர் வரீங்க அப்படின்ட்டு நர்ஸ் அப்படி வியந்து பார்க்கும்போது, என்ன தாங்க அம்மான்னு சொல்லுவாவோ, என்ன தான் பார்க்க விரும்புவோம் அப்படின்னு பேச்சியம்மாள் சொல்கிறாங்க. இல்லைங்க, நான் சித்தியாக இருந்தாலும் நான் அம்மா மாதிரி தான் அவளை வளர்த்தேன், என்ன தான் பார்க்க விரும்புவோம் அப்படின்ட்டு அவங்க சித்தியும் வராங்க. எல்லாருமே அங்கே அந்த இதுக்கு போகிறாங்க, ஹாஸ்பிட்டல் ரூம்குள்ளே போகிறாங்க. அப்போ முத்தழகு எழுந்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறா. அப்போ நர்ஸு வந்து உதவி செய்யுது. எழுந்து நடந்து மெதுவாக வரா, எல்லா குடும்பத்தையும் பார்க்குறா. பார்த்து யாரை அம்மான்னு கட்டி பிடிக்க போகிறா, பேச்சியம்மாளியா அவங்க சித்தியா. இதோட இன்னையே முத்தழகு முடிஞ்சிடுச்சு. ப்ளீஸுங்க, ப்ளீஸ் தயவுசெய்து இதை கொஞ்சம் பார்க்கவாது செய்யுங்க, நான் என்னங்க செய்தேன், பார்க்கவாது செய்யுங்க.